வெண்ணிலா கபடி குழு படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் விஷ்ணு விஷால். அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி, ஜீவா, இன்று நேற்று நாளை, ராட்சசன் மாதிரியான வித்தியாசமான கதைக்களங்கள் இருக்கிற படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சு இப்போ ஒரு முன்னணி நடிகரா வலம் வராரு. இப்போ ரீசெண்டா விஷ்ணு விஷால் ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட தம்பி ருத்ரா ஹீரோவா நடிச்சிருக்கிற ஹோஹோ எந்தன் பேபி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வகையில அந்த படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக இவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராரு. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல அவர் தன்னோட முதல் மனைவியை பத்தியும் அவரோட விவாகரத்து காரணத்தை பத்தியும் முதல் முறையா பேசியிருக்காரு. விஷ்ணு விஷால் ரஜினி நடராஜ் அப்படிங்கிறவங்கள 2010 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு ஆரியன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. கல்யாணமாகி 8 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2010 கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்க 2018 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் பேட்மிண்டன் பிளேயரான ஜுவாலா கட்டாவை 2021 ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு மீரா அப்படிங்கிற பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த நிலையில விஷ்ணு விஷால் ரஜினி நடராஜ் கூட விவாகரத்தானதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் 4 வருஷம் காதலிச்சோம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வந்துச்சு. இருந்தாலுமே நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன நடந்தாலும் அவங்கள கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் குழந்தை வேணாம் அப்படிங்கிற முடிவெடுத்தோம். அந்த 6 வருஷத்துல அவங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை கேன்சருக்கான சிகிச்சையும் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த டைம்ல நான் சினிமால கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்திட்டு வந்தேன். இதனால அவங்க மேல நான் அக்கறை காட்டுறதுலன்னு நினைச்சிட்டாங்க. அதன் காரணமா எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு. விவாகரத்து முடிவும் அவங்க எடுத்ததுதான். நான் டிவோர்ஸ் பண்ண வேண்டாம்னு நிறைய முறை சொல்லி பார்த்தேன். ஆனா அது அவங்க ஏத்துக்கல. கடைசியில ராட்சசன் படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. அந்த படத்தோட சக்சஸ கூட சந்தோஷமா கொண்டாட முடியல. நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக இப்ப வரைக்கும் அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு விஷ்ணு விஷால் அவரோட விவாகரத்துக்கான காரணத்தை பத்தி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு.